வெள்ள அரிசி இல்லாம பிரியாணி செய்தா குழந்தைகள் வித்தியாசத்த கண்டுபிடிச்சுடுவாங்களா? இன்னைக்கு அரிசிக்கு பதிலா சாமை வச்சு, ஒரே பிரஷர் குக்கர்ல சுவையான சிறுதானிய பிரியாணி செய்ய போறோம். இது பள்ளி லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல ஒரு கப் சாமைய 2, 3 முறை நல்லா கழுவி 15 நிமிஷம் ஊற வைங்க. இப்ப பிரஷர் குக்கர்ல ஒரு டீஸ்பூன் எண்ணெயும், ஒரு டீஸ்பூன் நெய்யும் ஊத்துங்க. நெய் வேண்டாம்னா எண்ணெய் மட்டும் பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்குங்க. மசாலா வாசனை வந்ததும், நீளமா நறுக்கிய வெங்காயம் மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்து லேசா வதக்குங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்குங்க. இப்ப நறுக்கிய தக்காளி, கேரட், பீன்ஸ் மற்றும் பட்டாணி சேர்த்துக்குங்க. உங்க குழந்தைகளுக்கு பிடித்த காய்கறிகளையும் இதுல பயன்படுத்திக்கலாம். அதோட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா மற்றும் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு கைப்பிடி புதினா மற்றும் கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. புரதச்சத்து கொஞ்சம் அதிகமா வேண்டும்னா, 1/2 கப் முளைகட்டிய பாசிப்பயிறு சேர்த்துக்குங்க. பன்னீர் பயன்படுத்துறீங்கன்னா, அத தனியா லேசா வறுத்து பிரியாணி வெந்த பிறகு சேர்த்துக்கலாம். இப்ப 2 மேசைக்கரண்டி தயிர் சேர்த்து தீய குறைச்சு நல்லா கலந்து விடுங்க. தயிர இந்த நிலையிலேயே சேர்த்தா நல்ல சுவை கிடைக்கும். சாமையும் அதிகம் ஒட்டாம இருக்க உதவும். ஊற வைத்த சாமைய வடிகட்டி சேர்த்துக்குங்க. ஒரு கப் சாமைக்கு கொண்டே 3/4 கப் சூடான தண்ணீர் ஊத்துங்க. எல்லாத்தையும் மெதுவா கலந்து குக்கர மூடுங்க. மிதமான தீயில 2 விசில் வந்ததும் அடுப்பை அணைச்சிடுங்க. அழுத்தம் தானாக முழுசா இறங்கிய பிறகு தான் குக்கர திறக்கணும். இப்ப கரண்டியால மெதுவா கிளறி விடுங்க. கடைசில கொஞ்சம் எலுமிச்சை சாறு பிழிந்து கொத்தமல்லி தூவிக்கோங்க. சாமை நல்லா உதிரியா, காய்கறிகள் கலர்ஃபுல்லா, நல்ல பிரியாணி வாசனையோட ரெடியா இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்ல போடும்போது பிரியாணிய கொஞ்சம் ஆற விட்டு பேக் பண்ணுங்க. தயிர் பச்சடியோ, வேக வைத்த முட்டையோ சேர்த்தா நல்ல நிறைவான மதிய உணவா இருக்கும். அரிசி இல்லாம செய்த இந்த சாமை பிரியாணிய உங்க குழந்தைகள் கண்டுபிடிப்பாங்களா? வீட்ல முயற்சி பண்ணி பார்த்து கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க.